எபிசோட் 31. அவ்வப்பொழுது யாஷிகா பற்றிய தகவல்களை ரிஷியிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார் மீனாட்சி. மீனாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. யாஷிகாவுக்கு எப்படியாவது நார்மல் டெலிவரி ஆகணும். அவ சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து வேலை வரைக்கும் எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும் என்று கூறிவிட்டான் ரிஷி. தினமும் யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங், அதோடு சேர்த்து குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய வீட்டு வேலைகளையும் யாஷிகாவை பண்ண வைத்தார் மீனாட்சி. அன்று காலை வேளையிலேயே மாறனும் வேதவள்ளியும் தங்களது மூட்டை முடிச்சுகளுடன் வந்து சேர்ந்தனர் ரக்ஷத்தின் வீட்டிற்கு. அப்பொழுது சஞ்சனா, யாஷிகா, ரக்ஷித் மூவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்க தனது தாத்தா பாட்டியை பார்த்த சஞ்சனா, தாத்தா பாட்டி என்று அவர்களை வந்து கட்டிக்கொண்டாள். யாஷிகாவும் ரக்ஷித்தும் பேய் அறிந்ததைப் போல பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களை. அன்று ஒரு நாள் காலையிலேயே வந்து அவர்கள் பண்ணிய அலப்பறை அப்படி. என்னடா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூட மாட்டியா? ஏன் வந்தீங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க என்று வேதவள்ளி கேட்க, அப்படிலாம் இல்லை பாட்டி, எப்போவுமே தாத்தாவும் நீங்களும் இங்கே வரமாட்டீங்க. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம இவ்வளோ காலையிலே வந்துட்டீங்களா, அதனால தான் என்றான் ரக்ஷித். நாங்கள் ஒன்றும் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. யாஷிகாவுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு இன்னும் 1 மாதம் தானே இருக்கு. ஒரு சிலருக்கு டாக்டர் கொடுத்த நாளை விட சீக்கிரமாக கூட குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனேயே எங்கள் கொள்ளு பேரனையோ பேத்தியையோ நாங்கள் தூக்க வேண்டாமா, அதனால தான் வந்தோம் என்றார் வேதவள்ளி. அன்னைக்கு என்னவோ அந்த பேச்சு பேசுனீங்களேடா, ஆனால் இன்னைக்கு என் கொள்ளு பேரன்னு சொல்றீங்க என்னும் விதத்தில் அவர்களை பார்த்து வைத்தான் ரக்ஷித். அவன் பார்வையை உணர்ந்த மாறனோ, நீ எதுக்கு இப்படி பார்க்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் முறை தவறி பிறந்தாலும் இந்த குழந்தைங்க நம்ம குடும்பத்து வாரிசு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதனால தான் நாங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கோம் என்றார் மாறன். இதுவே பழைய யாஷிகா என்றால் அழுது வடிந்து இருப்பாள் இந்நேரத்திற்கு. ஆனால் இவளோ முடிந்தவரை தன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றே நினைத்திருப்பதால் அவர் கூறிய அந்த முறை தவறி பிறக்கின்ற குழந்தை என்பது சிறிதும் தன் மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை யாஷிகா. இவர்கள் இருவரிடமும் இருந்து சற்று ஒதுங்கியே இருக்க நினைத்தாள் அவள். அந்த நாள் முழுவதும் மீனாமா மீனாமா என்று மீனாட்சியின் பின்னாடியே அவள் சுற்றி வருவதை பார்த்து கொண்டுதான் இருந்தனர் மாறனும் வேதவள்ளியும். ஏங்க, மீனாட்சி கிட்ட கூட எந்த அளவு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா, ஆனா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாளே இந்த யாஷிகா என்று தன் கணவரிடம் குறையாக கூறினார் வேதவள்ளி. அன்னைக்கு நாம ரொம்ப கோவமா பேசிட்டோம்ல வள்ளி, அதனால தான் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். விடு விடு, எப்படி இருந்தாலும் குழந்தை பிறந்த உடனே இந்த வீட்டை விட்டு போக போறவதானே. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவ நம்ம கூட பேசலன்னு நினைச்சு வருத்தப்படுற என்றார் மாறன். அன்று இரவு சாப்பிடும்போது யாஷிகாவின் வளைகாப்பு பற்றி பேச ஆரம்பித்தார் வேதவள்ளி. எடுத்த எடுப்பிலேயே, எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்ல என்றாள் யாஷிகா. இங்க பாருமா, உனக்கு தேவையா இல்லையான்னு நீ சொல்லக்கூடாது. எங்க குடும்பத்தோட வாரிசு உன் வயிற்றுல இருக்கு. மாசமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வளகாப்பு பண்ணி அழகு பார்க்கறது எங்க குடும்பத்தோட வழக்கம் என்று யாஷிகாவிடம் கூறியவரோ, நீ என்னப்பா சொல்ற ரக்ஷித் என்று அவனிடம் கேட்க, அதான் யாஷிகா வேணாம்னு சொல்றாளே பாட்டி, அதுவும் இல்லாம இவ வளகாப்பு கிராண்டா வச்சா வெளியே எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரும் என்றான் ரக்ஷித். சரிடா, அட்லீஸ்ட் வீட்ல நம்ம வரைக்கும் வளையல் போட்டு விடலாம் என்று தன் முடிவில் உறுதியாக இருந்தார் வேதவள்ளி. யாஷிகா கண்ணு, பெரியவங்க சொன்னா அதை கேட்டுக்கோமா, இதெல்லாம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தான் நல்லது என்று மீனாட்சி கூற, தனது அம்மாவே வந்து கூறுவதைப் போல உணர்ந்தவள், உங்களுக்காக சம்மதிக்கிற மீனாமா, ஆனா வெளியிலிருந்து யாரையும் கூப்பிட வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் போதும் என்றாள் யாஷிகா. பிறகு ஒரு நல்ல நாளில் வேதவள்ளி பாட்டி, மாறன், ரக்ஷித், சஞ்சனா நால்வரும் அவள் கையில் வளையலை போட்டுவிட, குழந்தை பேறு இல்லாத மீனாட்சி ஒதுங்கியே இருந்தார். மீனாமா வாங்க, நீங்களும் வந்து வளையல் போட்டு விடுங்க என்று யாஷிகா அவரை அழைக்க, ஐயோ நானெல்லாம் போடக்கூடாதுமா, இதெல்லாம் குழந்தை பெற்றவங்க தான் பண்ணணும், கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாத நான்லாம் போடவே கூடாது என்று கூறினார் மீனாட்சி. நான் தான் சொல்லிட்டேன்ல மீனாமா, நீங்க என் அம்மாவுக்கு சமம்னு. என்னோட அம்மா இங்க இல்ல, ஆனா நீங்க எனக்கு வளையல் போட்டு விட்டீங்கன்னா என் அம்மாவே எனக்கு வளையல் போட்டு விடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் என்றாள் யாஷிகா. அவள் அவ்வாறு கூறியதும் மலர்ந்த முகத்துடன் தன் கையில் மெலிதாயிருந்த 2 தங்க வளையல்களை கழட்டி யாஷிகாவிற்கு போட்டு அழகு பார்த்தார் மீனாட்சி. கண்கள் கலங்கியது அவளுக்கு. அவள் அம்மாவின் ஆசிர்வாதமே கிடைத்தது போல ஒரு உணர்வு. என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க மீனாமா என்று அமர்ந்த இடத்திலேயே அவர் காலில் விழ, உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்ப கண்ணு, எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணும் என்று மனதார வாழ்த்தினார் மீனாட்சி. பச்சை வண்ண பட்டுடுத்து இருந்தவள் அது கசகசவென்று இருக்க புடவையை மாற்றுவதற்காக அறைக்கு சென்றாள் யாஷிகா. அப்பொழுது அங்கு வந்த ரக்ஷித், யாஷிகா ஒரு நிமிஷம் இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாத, எங்க பாரு நானும் வேஷ்டி சட்டை போட்டிருக்கேன், 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் என்று கூறி அவனது மொபைலை எடுத்து யாஷிகாவின் தோளில் கை போட்டபடி தங்கள் இருவரையும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டான் ரக்ஷித். இங்க பாரு எவ்வளோ அழகா இருக்கு,
என்று அவளிடம் காட்டியவன், இப்ப நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ என்று கூறினான் யாஷிகாவிடம். புடவையிலிருந்து நைட்டிக்கு மாறியவள் அன்று பிறந்த நாளின் போது ரக்ஷித் அவளுக்கு கொடுத்த கிஃப்டை கையில் எடுத்து வைத்து அதையே பார்த்து கொண்டிருந்தாள். இன்னைக்காவது இதை நான் ஓபன் பண்ணலாமா சித் என்று கேட்க, இப்போ இதை ஓபன் பண்ணவே கூடாது, அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நீ இதை ஓபன் பண்ணணும்னு என்றான் ரக்ஷித். பிறந்த நாளிலிருந்து தினமும் அவளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாள். இன்னைக்கு இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கட்டுமா என்று. ஆனால் ரக்ஷிதோ, நான் சொல்லும்போது தான் ஓபன் பண்ணணும் என்று சொல்லியவன் பிறகு குழந்தை பிறந்தவுடன் தான் ஓபன் செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டான். அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்களேன், அது தெரியலனா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்றாள் யாஷிகா. நான் சொல்ல மாட்டேன், குழந்தை பிறந்த உடனே அதை திறந்து பார்த்து நீயா தெரிஞ்சுக்கோ என்று ரக்ஷித் கூற, குழந்தை பிறக்கும் பொழுது மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வைத்திருந்த அந்த பேக்கில் இதையும் பத்திரப்படுத்தி கொண்டாள் யாஷிகா. தன் பிள்ளைகளை சுமந்து அவள் நடந்து வரும் அழகை தினமும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறான் ரக்ஷித். அந்த பட்டு புடவையிலும் சரி, இப்பொழுது அணிந்திருக்கும் இந்த நைட்டியிலும் சரி, அவளையே அவன் பார்த்து கொண்டிருக்க, என்ன சித் அப்படி பார்க்கறீங்க என்று சிறு வெட்கத்துடன் கேட்டாள் யாஷிகா. இந்த வீட்டுக்கு நீ வந்தப்போ இருந்ததை விட இப்ப இன்னும் ரொம்பவே அழகா இருக்க யாஷிகா, அதான் உன்னையே பார்த்துட்டு இருக்க என்று ஓப்பனாக அவன் சைட்டடிப்பதை பார்த்து வெட்கப்பட்டவளோ, ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்பவே வெயிட் போட்டு குண்டா இருக்கேன் என்றாள் அவனிடம். நீ பார்க்குற அழகு வேற, நான் பார்க்குற அழகு வேற யாஷிகா, தாய்மன்ற போர்வைக்குள்ள நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூற, அவன் அருகில் அமர்ந்து ரக்ஷத்தின் தோளில் சாய்ந்து கொண்டவள், இன்னும் 1 மாசம் இருக்கா சித் நான் இங்கிருந்து போறதுக்கு என்று கேட்டாள் யாஷிகா. அதை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் யாஷிகா என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் ரக்ஷித். கொஞ்ச நேரம் உங்க மடியில நான் படுத்துக்கலாமா? இன்னும் 1 மாதத்தில் அவனை பிரிய போகும் வழியில் அவள் கேட்க, வந்து படுத்துக்கோ என்று அவளை தன் மடியில் படுக்க வைத்துக் கொண்டான் ரக்ஷித். குனிந்து அவள் உச்சந்தலையில் ஒரு முத்தம் வைக்க, அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் உருண்டோடியது. எவ்வளவுதான் அழக்கூடாதுன்னு பார்த்தாலும் நான் ஏன் இப்படி அழற? ரக்ஷித் விஷயத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் என்று மனதோடு போராடினாள் யாஷிகா. டாக்டர் கொடுத்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்னரே வலி வந்தது யாஷிகாவிற்கு. அப்பொழுது ரக்ஷித் அலுவலகம் சென்றிருக்க, வேதவல்லி ரக்ஷித்திற்கு அழைத்து தகவலை தெரிவித்துவிட்டு, டிரைவர் கார் எடுத்துட்டு வாப்பா என்று டிரைவரிடம் கூறியவர் யாஷிகாவை அழைத்து கொண்டு காரில் ஏறினார். முன்னிருக்கையில் மாறன் ஏறிக்கொள்ள டிரைவர் காரை கிளப்புவதற்கு தயாராக இருந்தார். மீனாமா, நீங்களும் என் கூட வாங்க மீனாமா. அந்த வழியிலும் அவள் மீனாட்சியை தான் நாடினாள். இதோ வரேன் கண்ணு என்று மீனாட்சியும் அவர்களுடன் காரில் ஏறிக்கொண்டார். நீங்க என் கூடவே இருங்க மீனாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது, முடியல மீனாமா என்று போகும் வழி எங்கும் அவள் வழியில் துடிக்க, ஒன்னும் இல்ல கண்ணு, இதோ கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடுவோமா, கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோ கண்ணு என்று அவளுக்கு ஆறுதல் கூறினார் மீனாட்சி. இவர்கள் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் ரக்ஷித் அங்கு வந்துவிட, யாஷிகா வந்ததும் அவளை பரிசோதித்த டாக்டர் கமலா, கர்ப்பப்பை வாயி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் ஆகுது, குழந்தையோட தலையும் நல்லா திரும்பி இருக்கு, இன்னும் 1 to 2 மணி நேரத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும் என்று ரக்ஷித்திடம் கூறினார் கமலா. அவர் கூறியதை கேட்ட மீனாட்சி ரிஷிக்கு அழைத்து தகவலை கூற, சரியாக குழந்தை பிறப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தான் ரிஷி.